சரி அபி, நான் வெயிட் பண்றேன். நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஓகே? சரி. ஓகே சஞ்சீவ், பாய். பாய். என் சஞ்சீவை நான் காப்பாத்த எந்த எல்லைக்கும் போய் போராடுவேன். என் சஞ்சீவை எப்படியாவது நான் காப்பாத்திடுவேன். சஞ்சீவ், நீ ஜெயிலுக்கு போக போறத அந்த அபி தடுத்துருவான்னு நினைக்கிறியா? கண்டிப்பா அது மட்டும் நடக்கவே நடக்காது. அபி, அத்தை. இதுதான் அந்த வர்மாவோட ஹோட்டல். ஆனா அத்தை, ஏன் நம்ம பின்வாசல் வழியா ஹோட்டலுக்குள்ள வந்திருக்கோம்? முன்வாசல் வழியா போயிருக்கலாம்ல. ஹோட்டல்ல கிரவுட் அதிகமா இருக்குங்கிறதுக்காக வர்மா எப்பவுமே முன் என்ட்ரன்ஸை யூஸ் பண்ண மாட்டாரு. அதனாலதான் காரை பின் என்ட்ரன்ஸ்ல நிறுத்த சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்துல வர்மா இந்த ஹோட்டலுக்கு தான் மீட்டிங் அட்டென்ட் பண்ண வருவாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்க அத்தை. கான்ஸ்டபிள், ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல போ. ஓகே சார். அபி, அவர்தான் வர்மா. இதான் சார் சஞ்சீவ் வீடு. அம்மா, சஞ்சீவா அரெஸ்ட் பண்ண போலீஸ் வந்துருச்சு. இங்க சஞ்சீவ்ங்கிறது யாரு? சொல்லுங்க, கேக்குறேன்ல. சஞ்சீவ்ங்கிறது யாரு? சார், நான் தான் சார். நீங்க தானா? வர்மா ஃபைனான்ஸ்ல 30 கோடி ரூபாய் கடன் வாங்கி திருப்பி கட்டாம ஃபோர்ஜரி பண்ண குற்றத்துக்காக உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கோம். அதுக்கான கோர்ட் ஆர்டர் தான் இது. அத்தை, நீங்க கார்லயே இருங்க. நான் போய் வர்மாவை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். அபி, என்ன பேசுற நீ? வர்மாவை சுத்தி துப்பாக்கியோட பிளாக் ஹெட்ஸ் நிக்கிறத பார்த்துமா உனக்கு பயம் வரல?
சஞ்சீவ், எங்க கூட வாங்க. ப்ளீஸ் சார், என் பையன் எந்த தப்பு பண்ணல சார். அவன் யாரையும் ஏமாத்தல. எல்லாம் எங்களை மீறி நடந்துருச்சு. வர்மா ஃபைனான்ஸ்ல வாங்கின கடனை கண்டிப்பா என் பையன் திரும்ப கட்டிடுவான் சார். அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடாதீங்க சார். அதெல்லாம் முடியாதுமா. கோர்ட் ஆர்டர் படி நாங்க நடந்துதான் ஆகணும். உங்க பையனை அரெஸ்ட் பண்ணி நாங்க ஜெயில வச்சுதான் ஆகணும். அப்படி சொல்லாதீங்க சார். என் பையன் ஜெயிலுக்கு போக கூடாது. நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். ப்ளீஸ் சார், என் பையனை விட்டுருங்க சார். அம்மா, அத்தை சஞ்சீவ்காக போலீஸ் கிட்ட விடுங்கன்னு கெஞ்சுறத பார்க்க செம்மையா இருக்குல்ல? ஆமா ஸ்ரீஜா. சார், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார். சார், என் பையனை விட்டுருங்க சார். மேடம், நீங்க என்கிட்ட ரெக்வஸ்ட் பண்றது வேஸ்ட். என்னால எதுவும் பண்ண முடியாது. நீங்க என்ன சார் இப்படி பேசுறீங்க? என் தம்பி தான் எந்த தப்பும் பண்ணன்னு சொல்றான்ல, அவனை விட்டுருங்க சார். சார், நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு ஒன்றும் கவர்மெண்ட் எங்களுக்கு சம்பளம் கொடுக்கல. கோர்ட் என்ன சொல்லுதோ அதை தான் நாங்க செய்ய முடியும். சஞ்சீவ் தப்பு பண்ணலன்னா அதை கோர்ட்ல போய் ப்ரூவ் பண்ணுங்க சார். அதை விட்டுட்டு ஏன்ட்ட ஆர்குமெண்ட் பண்றீங்க? கான்ஸ்டபிள், சஞ்சீவ் அரெஸ்ட் பண்ணுங்க. எஸ் சார். சஞ்சீவ் கையில போலீஸ் விலங்கு மாட்டுற அந்த கண்கொள்ளாத காட்சியை நாம இப்ப பார்க்க போறோம் ஸ்ரீஜா. ஆமாமா. ஐயோ ஐயோ சார், என் பையனை அரெஸ்ட் பண்ணாதீங்க சார். என் மருமக அபி வர்மாவை பாக்குறதுக்கு டெல்லிக்கு போயிருக்கான். அவ வர்மாவை பார்த்து பேசி சஞ்சீவ காப்பாத்திருவா. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். சார், मुझे क्या बताओ? She told that Abhi has gone to see Verma. வர்மா சாரை பாக்குறது நாட் பாசிபிள். வர்மா கிட்ட போக முடியாது அபி. போனினா பிளாக்கெட் சொன்ன சுற்றுவாங்க. அத்தை, உயிருக்கு பயப்படுற நிலைமையில நான் இப்போ இல்ல. எனக்கு என் சஞ்சீவ் ஜெயிலுக்கு போக கூடாது, அவ்வளவுதான். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். கான்ஸ்டபிள், அரெஸ்ட் கரோ. ஐயோ சார், சார், வர்மா ஃபைனான்ஸ் கம்பெனில வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு 6 மணி வரைக்கும் டைம் இருக்கு. அதுக்கு முன்னாடி சஞ்சீவ் சட்டப்படி அரெஸ்ட் பண்ண முடியாது. ஆறாக இன்னும் 1 மினிட் தான் இருக்கே. உங்க அபியால என்ன செய்ய முடியும்? சார், என் அபி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். எனக்கா அபி எதை வேணாலும் செய்வா. ஓகே இன்ஸ்பெக்டர், சஞ்சீவ் கேன் பி அரஸ்டட் a minute later. ஓகே சார். போலீஸ் சஞ்சீவ் அரெஸ்ட் பண்ணாம 6 மணி ஆகட்டும்னு வெயிட் பண்றாங்க. மா, ஒரு நிமிஷம் தானம்மா வெயிட் பண்ணலாமே. சஞ்சீவ அரெஸ்ட் பண்ண போறத அந்த அபியால தடுக்கவே முடியாது. வர்மா சார்! வர்மா சார்! அபி நில்லு. சார்! இன்ஸ்பெக்டர், டைம் ஓவர். அரெஸ்ட் ஹிம். ஓகே சார். ஐயோ அம்மா, என்னங்க, அபியால வர்மாவை மீட் பண்ண முடியல போல இருக்கு. கான்ஸ்டபிள், சஞ்சீவ் அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே வேணாம் சார். சார். சார், அம்மா,
அபி என்னவோ பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்க போற மாதிரி வர்மாவை பார்க்க போறேன்னு போனா, ஆனா ஒண்ணும் முடியல பாத்தியா? ஆமா ஆமா ஸ்ரீஜா, அபி என்னமோ சூப்பர் உமன் நினைச்சுக்கிட்டு இந்த மொத்த குடும்பம் என்னடானா அபி கால் பண்ணுவார் நம்பி போலீஸ் கிட்ட கோமாளி மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு பாரு. சார் வேணான்னு சொல்லுங்க சார், அரெஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லுங்க. ஐயோ சார், வேண்டாம் சார், அரெஸ்ட் பண்ணாதீங்க. சஞ்சீவ், சார் அரெஸ்ட் பண்ண வேணான்னு சொல்லுங்க சார். சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க சார். சஞ்சீவோட முகத்தை பாரு, அபிய நம்பி ஏமாந்து போய் மூஞ்சி அப்படியே சுருங்கி போயிருக்கு பாரு. ஆமா. வர்மா சார், 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 வர்மா சார், சார், வர்மா சார், வர்மா சார். ஐயோ ஐயோ, ठीक है सर, स्टॉप इट. कांस्टेबल छोड़ दो. सॉरी सर. உங்க வைஃப் அபி மேடம் வர்மா சாரை மீட் பண்ணி பேசிட்டாங்க. ஷூட்டர், டோன்ட் ஷூட். சார், சார், என் பேர் அபி சார். ஓ, மദ്രാசி. சார், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். லிஃப்ட் டோர் ஓபன் ஆகிற வரைக்கும் தான் உனக்கு டைம். டெல் மீ வாட். என் ஹஸ்பண்ட் சஞ்சீவ் உங்க ஃபினான்ஸ் கம்பெனில 30 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருந்தாரு. அதை இன்னைக்கு 6 மணிக்குள்ள திருப்பி கட்ட முடியலன்னா என் சஞ்சீவ போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவோம் சார். எங்களால 20 கோடி தான் ரெடி பண்ண முடிஞ்சது. இதுல 5 crores அமௌண்ட் இருக்கு சார். 15 crores செக்கா இருக்கு சார். இத வச்சுட்டு என் சஞ்சீவ விட சொல்லுங்க சார். மீதி 10 கோடியை கட்ட எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. கண்டிப்பா நான் கடனை அடைச்சிடுறேன் சார். இதுக்காக தான் என் பிளாக் கேட்ஸ் எதிர்த்து அவங்க உன்னை சுட்டுடுவாங்கன்னு கொஞ்சம் கூட பயமே இல்லாம உன் உயிரை பத்தி கூட கவலைப்படாம என்ன பார்க்க வந்தியா? எனக்கு என் உயிரே என் சஞ்சீவ் தான் சார். அவனை தாண்டி எனக்கு எதுவுமே இல்ல சார். இட்ஸ் ஓகே, ஐ லைக் யுவர் கட்ஸ். உன் ஹஸ்பண்ட் ஜெயிலுக்கு போக கூடாதுன்றதுக்காக உயிரை பண வைக்க துணிஞ்ச உன்னால கொடுத்த வாக்கியம் உன்னால காப்பாற்ற முடியும்னு நான் நம்புறேன். ஐ கிவ் another சான்ஸ் டு யூ.
1 month டைம் தரேன். நீ அதுக்குள்ள பேலன்ஸ் அமௌண்ட்டை கட்டிடணும். ஓகே சார், தேங்க்யூ சார். உன் கையில இருக்கிற பணத்தை சென்னையில் இருக்கிற என் பிரான்ச்ல பே பண்ணிடுங்க. ஓகே சார், நான் கட்டிடுறேன். சார், என் சஞ்சீவை அரெஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிடுங்க சார். டோன்ட் வரி, உன் ஹஸ்பண்டை அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ரிமெம்பர் ஒன் திங் அபி, உனக்கு இருக்கிறது ஒரே ஒரு சான்ஸ் தான். கொடுத்த டைம்குள்ளே மணியை ரீபே பண்ணலன்னா என்னையும் உன்னால பார்க்க முடியாது, உன் ஹஸ்பண்ட் ஜெயிலுக்கு போறதையும் உன்னால தடுக்க முடியாது. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். அபி, வர்மா என்ன சொன்னாரு? அத்தை, வர்மா என் சஞ்சீவ் ஜெயிலுக்கு போக மாட்டாருன்னு சொல்லிட்டாரு அத்தை. நீ நினைச்சத சாதிச்சுட்ட அபி. சத்தியவான சாவித்திரி காப்பாத்தின மாதிரி உன் புருஷனை நீ காப்பாத்திட்ட. வா போலாம். வர்மா சார் உங்களை அரெஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டார். அபி உண்மையாவே சூப்பர் உமன் தான் ஸ்ரீஜா. அவ சொன்னதை செஞ்சுட்டாளே. Your wife Abhi, she loves you deeply. அதனால தான் இது முடிஞ்சது. ஐ நோ சார். உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு எங்களை மன்னிச்சிடுங்க. நாங்க வரோம். ஓகே சார். சஞ்சீவ், சஞ்சீவ், அபி சொன்ன மாதிரியே அவ ஒண்ணுல பாதிதான்ல. அபி சொன்னதை செஞ்சிட்டா சஞ்சீவ். ஆமாப்பா. ஸ்ரீஜா, வா போலாம். அம்மா, அபிதான் கால் பண்றா. போன் ஸ்பீக்கர்ல போடு சஞ்சீவ். சொல்லு அபி. சஞ்சீவ், போலீஸ் உன்னை அரெஸ்ட் பண்ணாம போயிட்டாங்களா? நீ இருக்கும்போது என்ன எப்படி அவங்க அரெஸ்ட் பண்ணுவாங்க? அவங்க போயிட்டாங்க. சூப்பர் அபி. ஆமா அபி, சஞ்சீவ் இப்ப எங்க கூட இருக்கிறதுக்கு நீதான் காரணம். அபி, நீ உடனே கிளம்பி வாமா. சஞ்சீவ் உன்னை பார்க்க ரொம்ப ஆர்வமா இருக்கான். சரிங்க மாமா, நான் கிளம்பி வந்துடுறேன். சரி அபி. சஞ்சுவோட கம்பெனி திவால் ஆயிடுச்சுப்பா. அதான் சொன்னேனம்மா, ஆபீஸ்ல ஒரு பிரச்சனைன்னு. ஆனா அது சமாளிக்கிற அளவுக்கு சின்ன பிரச்சனையா இருக்கும்னு நினைச்சேன். இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலாமா. இவ்ளோ நாளா லாபத்துல போயிட்டு இருந்த சஞ்சீவோட கம்பெனி திடீர்னு எப்படி இவ்ளோ லாஸ்ல போகும்? இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அது என்னன்னு நான் சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன்.